இன்றைய வேதவசனம் மத்தேயு 11:6. என்னிடத்தில் இடறல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆமேன். நாம் நம் கிறிஸ்துவோடு சேர வேண்டும் என்றால் நமக்கு இடறல், அதாவது தடை இருக்கக்கூடாது. நாம் கிறிஸ்துவோடு சேரக்கூடாதபடிக்கு நமக்கு உண்டாகும் இடறல்கள் என்னவென்றால், உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு என்ற வார்த்தையின்படி நம்முடைய கையினாலும் காலினாலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வது கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இடையே ஒரு இடறலை, அதாவது ஒரு தடையை உண்டாக்கும். எனவே நாம் செய்யும் கிரியைகளில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யாதபடிக்கு நம்முடைய செயல்களை காத்து கொள்ள வேண்டும். அன்றியும் உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு என்றவாறு நாம் பார்க்கும் காரியத்திலும் தேவனுக்கு பிரியமில்லாத செயல்களை பார்க்காதபடிக்கு நம் கண்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இப்படி நாம் பார்க்கும் பார்வையிலும் நாம் செய்யும் செயல்களிலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கக்கூடாது. எனவே முதலாவது, அனுதினமும் நம்மை நாம் தேவனுடைய கிருபையினால் சுத்திகரித்து கொள்ள வேண்டும். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள் என்று. நம்மை அனுதினமும் சுத்திகரிப்பதற்காகவே நம் தேவனுடைய கிருபை காலைதோறும் புதியதாக இருக்கிறது. இப்படி அனுதினமும் தேவனுடைய கிருபையினால் நம்மை சுத்திகரித்து கொண்டு நாம் கிறிஸ்துவோடு சேரும் பாதையில் இடறல் இல்லாமல் இருப்போமானால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். எங்களை பாக்கியவான்களாக மாற்றும் உம்முடைய கிருபைக்காக நன்றி தேவனே, நன்றி.